பேரும் கவின் அவர்களுடைய பேரும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னன்னா, ஸோ அதான் சொல்றேன், இது ரொம்ப வருத்தமான ஒரு என்னன்னா, அவரும் சரி நானும் சரி, நாங்கள் ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கோம். இன்னொன்று, இந்த 2 பேர் இருக்காங்களே, எனக்கு இது மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. ரெண்டு பேராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால எனக்கு தெரியும், எனக்கு கண்ணு கெட்டி கிட்டத்தட்ட 1000-2000 கதைகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நான் சும்மா சொல்கிறேன், நம்ம ஊரில் 50 டேரக்டர் இருப்பாங்களா? ஒருத்தருக்கும் 6 அசிஸ்டன்ட் 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. 5 into 50 எவ்வளோ? ஒரு 300 பேர். 5 into 60 50 யோசிச்சு பாருங்க எவ்வளோ. ஓகே, 250 பேர். ஓகேங்களா? அது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணவங்க இவ்வளோ பேர், இந்த கண்டென்ட் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேரே சொல்கிறேன். நல்ல கதைகளாக இதுவாக யோசிச்சவங்களே குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் 2000 கதை இருக்குது. 10 ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதுலேயே நீங்களே ரெண்டு பேராக தான் இருக்கணும்னு நான் என்ன சொன்னேன், 25 பேர் வரட்டும், 30 பேர் வரட்டும். ஓகேங்களா? இன்னும் 40 நடிகர்கள், 40 ஹீரோஸ் வரட்டும். ஓகேங்களா? இவ்வளோ கதைகளும் அரங்கேறாமலே கிடக்கு. ஓகேங்களா? ஏன் இந்த 40 பேரும் ஒரு பேரலல் எக்கானமி கிரியேட் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து இவர் விசஸ் இவர், அது ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட இதுவை கொடுக்குற மாதிரியான ஐடியாவில் இருக்குது. அது கூடுமான வரைக்கும் தொடர வேண்டாங்கிறது எனக்கு.